தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. அன்பு விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த தம்ப்நெயில பார்த்திருப்பீங்க. பணம் உன்னை தேடி வரும், வீரம் இனி உன்னிலிருந்து வரும், புகழ் இனி உனக்காக ஓடி வரும். இந்த தலைப்பை பார்க்கும்போதே உங்களுக்கு கொஞ்சம் மெய்சில் இருக்கும். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இந்த மூணும் உங்க வாழ்க்கையில நடந்தா நீங்க எப்படி இருப்பீங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும், கௌரவம் எப்படி இருக்கும், தோற்று போன சோர்ந்து போன வாழ்க்கையில விரக்தி அடைஞ்ச உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த 3 விஷயமும் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. யோசிச்சுட்டா இது உங்க மனசுக்குள்ளார இறங்கிடும். உங்கள் எண்ணங்கள் தெளிவா இருக்கணும், உங்களுடைய சிந்தனை தெளிவா இருக்கணும், மனசு அமைதியா இருக்கணும். அப்படி ஒன்று நடந்தது அப்படின்னா எப்படி உங்க வாழ்க்கை மாறும்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில இன்னும் 3 மாசத்துக்குள்ள நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில எப்படி நீங்க ஜெயிக்க போறீங்க, உங்களது பிளஸ் என்ன, உங்களது மைனஸ் என்ன, அந்த மைனஸை எப்படி நீங்க பிளஸ்ஸா மாத்த போறீங்க, எப்படி உங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க, எந்த தெய்வம் உங்களுக்கு கூட இருக்க போகுது, பரிகாரங்கள் என்ன, இன்னும் 3 மாசத்துல ஜெயிக்கிறதுக்கு இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குதா, இது எல்லாத்த பத்தியும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி குட் பேபின்னு ஒரு டீம் இருந்தது. அவங்க நிறைய பாரம்பரியமான கிராமத்துல கிடைக்கிற மூலிகைகள், தானியங்கள், ஹெர்பல் இதெல்லாம் வச்சு அற்புதமான பூஜை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மசாலா, எண்ணெய் வகைகள், ஹேர் ஆயில், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், சுகர் லாஸ் பவுடர், இப்படி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கெமிக்கல் இல்லாம, மிக முக்கியமா இந்த காலகட்டத்தில் எல்லா பொருட்கள்லையுமே கெமிக்கல் அதிகமாக கலந்துருப்பாங்க. ஆனா கெமிக்கலே இல்லாம பாரம்பரியமான ஹெர்பலையும் தானியங்களையும் வச்சு தயாரிக்கக்கூடிய அவ்வளவு பொருட்கள் இங்க இருக்கு. உங்களுடைய உடல்நிலையில் அக்கறை இருந்ததுன்னா இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இவங்கள்ட்ட வெப்சைட்டும் இருக்கு, www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்டும். இந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் கெமிக்கலை கலக்காம பாரம்பரியமான பொருட்களை வச்சு தயாரிச்சிட்டு இருக்காங்க. வாங்கி பயன்படுத்துங்க. சரி, விருச்சிக ராசி இந்த காலகட்டத்தில் பல கடினமான காலகட்டத்தை நோக்கி போயிட்டு இருப்பீங்க. என்ன செய்யறதுனே தெரியல. மிகப்பெரிய கோபம் யார் மேல உங்களுக்கு அப்படின்னா இந்த ஜோதிடர்கள் மேலேயா இருக்கலாம். சொன்னதெல்லாம் பொய், எதுவுமே நடக்கல, இனிமே இந்த ஜோதிடத்தை நம்பவே மாட்டேன் அப்படின்னு கூட சொல்லியிருப்பீங்க. ஆனா உண்மை நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது எல்லாமே ஒரு டிசைன். இறைவனுடைய, அந்த சிவனுடைய நமக்கு விதிக்கப்பட்ட அந்த டிசைன்லாம் இப்ப நாம பயணம் செஞ்சிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இறைவன் நாட்டு விற்கிறான், நாமெல்லாம் ஆடுறோம். இந்த உணர்வு நாம சந்தோஷமா இருக்கும்போது நமக்கு தெரியாது. ஆனா கஷ்டப்படும் போதுதான் இந்த ஞானம் நமக்கு கிடைக்கும். நமக்கு மட்டும் ஏன் இறைவன் இப்படி செய்கிறான், நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு. மிக முக்கியமாக 7.5 சனியை விட, அஷ்டம சனியை விட ஒரு கொடூரமான சனி இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. நான் சொல்கிற காரணம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா 5ஆம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் உங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பார் அப்படின்னு நினச்சா எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆகா ஓகுன்னு உங்கள் குடும்பம் வரப்போகுது, கௌரவமெல்லாம் காப்பாற்றப்பட போகுது, உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது, உங்கள் குடும்பத்துக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும், நிலம், வீடு, வண்டி, வாகனம் கிடைக்கும், இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் விஷயம் என்னன்னா, மிக முக்கியமாக அவர் பார்க்குற இடம் ரொம்ப கஷ்டகாலம். ஏன்னா குடும்பத்தையும் பார்க்குறாரு, குடும்பத்துக்குள்ளார இருக்கிற கணவன் மனைவியையும் பார்க்குறாரு, அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய, வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய பொருளாதாரத்தையும் பார்க்குறாரு. பார்த்தா என்ன, பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் பார்த்தா என்ன நடக்கும், அது சோதனை கட்டம். இப்போ ஒரு கட்சியில் பதவியில் இருக்கீங்க, பொறுப்பில் இருக்கீங்க, அமைச்சர் பதவியில் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, அடுத்த ஆட்சி மாறுது. இப்போ உங்கள் வீட்டுக்கு ரெய்டு வருது, அல்லது உங்கள் கம்பெனிக்கு ரெய்டு வருது. என்ன நடக்கும், நீங்கள் நேர்மையாக இருந்திருந்தீங்கன்னா தப்பிச்சிருவீங்க, அப்படி இப்படியும் தப்பு பண்ணி இருந்தீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க. அதே மாதிரி தான் சனி பகவான் உங்களுடைய 5ஆம் வீட்டிலிருந்து அவர் பார்க்கறது சாதாரண பார்வை கிடையாது, சோதனை. ரெய்டு விடுறாரு. எந்தெந்த வீட்டுக்கு, கணவன் மனைவி ஸ்தானத்துக்கு ரெய்டு விடுறாரு,
நீங்க கணவனா இருந்தா மனைவி கிட்ட நேர்மையா இருந்தீங்களா? நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? மனைவிய சந்தோஷப்படுத்துனீங்களா? மனைவி கேட்டதெல்லாம் செஞ்சு குடுத்தீங்களா? அவங்களுக்கு உண்மையா கணவனா இருந்தீங்களா? அல்லது நீங்க மனைவியா இருந்தா உங்கள் கணவனுக்கு நேர்மையா இருந்தீங்களா? கணவன மதிச்சீங்களா? கணவனுடைய கௌரவத்த பாதுகாத்தீங்களா? அல்லது துணையா இருந்தீங்களா? கணவன் மனைவிங்கிற அந்த ஒரு கோவில நீங்க பெருமைப்படுத்துனீங்களா? அதை பொறுத்து சனி பகவான் உங்களுக்கு பலனை கொடுப்பார். ஆனா அவர்கிட்ட மன்னிப்பு மட்டும் கிடையாது. இதுல ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா பதிலடி உண்டு. அந்த சோதனை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ளார நேர்மையா இருந்தவங்க தப்பிச்சுருவாங்க. கொஞ்சம் அப்படியும் இப்படியும் துரோகம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்ப அதுவே பெரும் பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கும். அடுத்தது குடும்பத்துல. குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டீங்களா? குடும்ப கௌரவத்த காப்பாத்துனீங்களா? குடும்பத்துக்காக உழைச்சீங்களா? குடும்பத்துக்கு பெருமை சேர்த்து கொடுத்தீங்களா? அல்லது குடும்பம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? குடும்பத்து முன்னேற்றத்துக்காக நீங்க கஷ்டப்படுறீங்களா? பாடுபட்டீங்களா? இல்ல அப்படின்னா, அதேபோல பேசுற பேச்சு எப்படி இருந்தது இதுவரைக்கும்? அந்த பேச்சு உண்மையானதா இருந்ததா? நியாயமா பேசுனீங்களா? அதேபோல பண விஷயத்துல எப்படி நடந்துக்கிட்டீங்க? ஒரு வேலைக்கு போனா நேர்மையா உழைச்சீங்களா? கஷ்டப்பட்டீங்களா? யார்கிட்டயாவது பணம் வாங்குனீங்கன்னா, அத சரியா குடுத்துட்டீங்களா? யாரையும் ஏமாத்தாம இருந்தீங்களா பண விஷயத்துல? பணம்னா தொழில் சொல்லலாம், வேலையில சொல்லலாம், எந்த ஒரு முதலீட்லயும் சொல்லலாம், வியாபாரத்துல சொல்லலாம். இப்படி பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஏற்கனவே தப்பான வழியில நடந்திருந்தீங்க, அல்லது கெட்ட வழியில பயணம் செஞ்சிருந்தீங்க. குடும்பத்திலயும் சரி, வார்த்தையிலயும் சரி, பணத்திலயும் சரி. இந்த 3 விஷயத்துல நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்களோ, அதுக்கேற்ற விஷயங்கள் இப்ப நடக்கும். அப்ப இந்த 3லயும் பிரச்சனை நடக்கும். அதுதான் உண்மை. சரி, நான் எல்லாமே கரெக்ட்டா தான் இருந்தேன். ஆனா எனக்கு இப்ப பிரச்சனையா தான் போயிட்டுருக்கு. நான் நேர்மையா இருந்தேன் அப்படின்னு சொல்றவர்களும் உண்டு. அவர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க நேர்மையா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு சோதனை கட்டம். ரொம்ப ஸ்டெடியா இருக்கீங்களா குடும்பத்துல? ஒரு பண விஷயத்துல? இந்த நேரத்துல நெறைய சண்டை, சச்சரவு, பொறுக்க முடியல அப்படின்னு சண்டை போட்டிருப்பீங்க. அதேபோல லாபத்துல, பொருளாதாரத்துல இது எல்லாருக்குமே பொருந்தும். எல்லா துறைக்கும் பொருந்தும். லாப வீட்ட பார்க்குறாரு. கண்டிப்பா பெரிய லாபத்தை பார்க்கறது கஷ்டமா இருக்கும். பெரிய தடையெல்லாம் நெறைய வந்துட்டு இருக்கும். அவ்வளோ சாதாரணமா ஒரு வியாபாரத்திலயோ, ஒரு தொழில்லயோ, ஒரு வேலையிலயோ லாபத்தை உங்களால பார்க்க முடியாது. முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. ஏதோ சில விஷயங்கள்ல கொஞ்சம் அலட்சியமா நீங்க இருந்ததுனால, இன்னைக்கு அது மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுக்கும். அது குடும்பத்தில பிரச்சனைய உருவாக்கும். பொருளாதாரத்தில அடிபடும். அதனால என்ன நடக்க போகுது அப்படின்னா, கடன் வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகுது. கடன் வாங்கியிருக்கலாம் நீங்க. இப்படி பல பிரச்சனையில சிக்கி தவிக்கிற என் அன்பு விருச்சிக ராசி நண்பர்களுடைய, தோழிகளுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டம், இந்த 3 மாதம் அப்படிங்கிறது மிக முக்கியமான மாதம். அதான் நம்ம சொன்னது மாரி, இந்த பணம், வீரம், புகழ் எல்லாம் உங்கள்ட்ட இருந்தே வரப்போகுது. மனுஷன இனிமே புரிஞ்சு இருப்பீங்க. யார் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இனிமே பதிலடி குடுக்க போறீங்க. ஒண்ணு தெரியுங்களா? உங்களுக்கு எதிரி, உங்களுக்கு துரோகி, உங்களுக்கு கடனாளி, உங்கள கடனாளி ஆக்குறது, இது எல்லாமே யார் அப்படின்னா வெளியில இருந்து இல்ல. உங்கள் குடும்பத்திலிருந்து தான். உங்கள மாதிரியே இருப்பவர்கள் தான். நீங்க நம்பியவர்கள் தான். இன்னும் சொல்லப்போனா உங்கள் ராசிக்காரங்களாக கூட இருக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம். முக்கியமா விருச்சிக ராசி நண்பர்கள், தோழிகள் மேஷ ராசிய நம்பவே கூடாது. மேஷ ராசி நண்பர்கள், தோழிகள் இருந்தா அவங்க கண்டிப்பா உங்கள கடனாளியா ஆக்குவாங்க. உங்கள பணம் வாங்கி குடுக்க சொல்லி ஓடிடுவாங்க. நீங்க பணத்த கட்ட வேண்டியது வரும். அவங்களுக்கு இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, உடல் பிரச்சனை, அது உங்களுக்கும் வரும். மனநோயா இருந்தாலும் உங்களுக்கு அது வர வச்சுருவாங்க. இதனால தான் நெறைய பேர் கெட்டு போறது. சில ராசிகள் சில ராசியோட சேரக்கூடாது. அது எதிரியை உருவாக்கலாம், நோயை கொடுக்கலாம், கடனாளி ஆக்கலாம். அப்ப உங்கள வந்து கடனாளி ஆக்கக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா, மேஷ ராசி தான். உங்க மனநிலைய பாதிக்க வைக்கிறது, அதாவது உங்கள கெடுக்கிறதுன்னு கூட இன்னொரு வழியில சொல்லலாம். ஏதோ ஒரு பொண்ண காதலிச்சுட்டு, அனுபவிச்சுட்டு, உங்களுக்கு அத மாத்தி விட்டுருவாங்க. இல்ல அவங்கள நீங்க இடைத்தரகரா வச்சீங்க அப்படின்னா, அவங்க லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. யாருக்காவது கடன் வாங்கி குடுத்தீங்கன்னா, அந்த பணத்த நீங்க தான் கட்டியாகணும். யாராவது கெட்டவர்கள், கெட்ட எண்ணம் கொண்டவர்கள், கெட்ட தொழில் செய்றவங்க, தவறான வழியில போறவங்க, அவங்க கூட மேஷ ராசியா இருந்து நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா, அந்த பழக்கம், அந்த பிரச்சனை, அதனால கிடைக்கக்கூடிய தண்டனைகள், வம்பு, வழக்கு இது எல்லாமே உங்ககிட்ட வந்து சேரும். அப்ப என்ன செய்ய போறீங்க இந்த காலகட்டத்தில? உங்களுக்கு மிக முக்கியமா ஒரு 5 விஷயம். அதிக சந்தேகம் உங்களை இந்த காலகட்டத்தில தோற்கடிச்சிருக்கும். அதிக சந்தேகப்பட்டதுனால, ஒண்ணு குடும்பத்தில பிரிவு வந்திருக்கும். சண்டை சச்சரவு வந்திருக்கும். அல்லது தொழில்ல முக்கியமான நபர்கள் உங்கள விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. கஸ்டமர்கள் போயிருக்கலாம்.
அல்லது வேலைக்காரவங்க போர்க்கொடி தூக்கலாம் உங்களுக்கு எதிராக. அதனால இந்த அதிக சந்தேகம் அதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இப்போ உருவாகி இருக்கும். பழி வாங்குற மனநிலை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நீங்க தோக்கறதுக்கான காரணம் இது. உங்க வாழ்க்கையில விருச்சிக ராசி அப்படின்னாலே அதிக சந்தேகம் ஏற்படும். பழி வாங்குற குணம் இருக்கும். கோபம் அதிகமா இருக்கும். ரொம்ப வெறித்தனமா கோபம் வரும். ரகசியமாவே இருப்பீங்க. எல்லாருக்கும் ரகசியமா இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் அது ப்ளஸ்ஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. முன்னேறக்கூடிய நாம வாழ்க்கையில நாம முன்னேற்றத்துக்காக வச்சிருக்கிற ரகசியத்த வெளியிடக்கூடாது. ஆனா, எல்லாத்தையும் மனசுலயே வச்சிருந்தா, அது பார்க்குறவங்களுக்கு சில நம்பிக்கையை ஏற்படுத்தாது. அது வேலையில நஷ்டம் வரும், தொழில்ல நஷ்டம் வரும், பெரிய பெரிய முதலீடுகள் கிடைக்காது, பெரிய பெரிய பண வரவு, பிசினஸ்ல பிரச்சனைகள் வரும். ரொம்ப பிடிவாதமா இருப்பீங்க. இதெல்லாம் விருச்சிக ராசி நண்பர்களுடைய, தோழிகளுடைய மைனஸ். ஆனா, அந்த காலகட்டம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மாற்றி, உங்கள் புதிய பாதையை, உங்கள் புதிய வழிய, புதிய பயணத்த நீங்க தொடங்க போறீங்க. இந்த காலகட்டத்தில. கோபத்த கட்டுப்படுத்த போறீங்க. பழச எல்லாம் மறந்து புதுசா வாழப் போறீங்க. போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழசை எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா எப்போ பொறந்தோம்ன்னு எண்ணிக்கொள்ளடா டேய். அதனால புதுசா பொறந்தோம் அப்படின்னு நெனச்சுக்கங்க. ஏன்னா மிக ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த காலம். இதுவரைக்கும் நெறைய ஏமாந்துருக்கலாம். நெறைய கேட்டு கேட்டு செஞ்சு முயற்சி பண்ணி ஏமாந்துருப்பீங்க. ஜோதிடத்தை வெறுத்திருப்பீங்க. ஆனால் கடைசி ஒரு முறை. இது எப்படி தெரியுமா? 10 அடி புதையல் இருக்கு. 9 அடி தோண்டிட்டு 10வது அடி தோண்டாம மலைச்சிட்டு விட்டுறது. இதுக்கு மேல இங்க கிடைக்க போகுது அப்படின்னு. அந்த 10வது அடி இன்னும் 1 அடி தோண்டி இருந்தீங்க அப்படின்னா அந்த புதையல் உங்களுக்கு. அந்த மாதிரி தான். இத்தனை காலம் பொறுத்தாச்சு. இத்தனை காலம் அனுபவிச்சாச்சு. இத்தனை காலம் துரோகத்த பார்த்துட்டீங்க. வெந்து, நொந்து எல்லா கஷ்டங்களையும், துன்பங்களையும் அனுபவிச்சாச்சு. ஆனா ஜெயிக்கிற நேரத்துல விலகிடாதீங்க. ஜெயிக்கிற நேரத்துல பாதை மாறி போயிடாதீங்க. ரொம்ப சோர்ந்துடாதீங்க. வாழ்க்கையில இந்த மாதிரி காலகட்டம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே வராது. எப்போதாவது வரும். பல ஆண்டுகள் ஆகும், பல மாதங்கள் ஆகும். ஆனா இப்ப கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்புங்கிறது உங்களுக்கு மிக உங்க வாழ்க்கையில முக்கியமான ஒரு காலகட்டம். உண்மையான நண்பர்களை, உண்மையான தோழிகளை, உண்மையான உறவினர்களை இந்த காலகட்டத்தில நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு நன்மை செய்ற நபர நீங்க பார்ப்பீங்க கண்டிப்பா. அதேபோல பணத்துல தெளிவான முடிவு எடுப்பீங்க. நிறைய அவசரப்பட மாட்டீங்க. நிறைய விஷயத்துல பாதுகாப்பா செயல்படுவீங்க. எந்த ஒரு முதலீட்டையும் இனிமே பார்த்து பார்த்து செய்ய போறீங்க. உங்களுடைய ரகசிய திட்டங்களை சரியான நேரத்துல வெளிப்படுத்த போறீங்க. இதுவரைக்கும் மறைச்சு மறைச்சு உங்களுடைய திறமையே வெளிப்படாம இருந்துருச்சு. இனிமே உங்களுடைய ரகசியத்த வெளிப்படுத்த போறீங்க. நிறைய உங்களுக்கான திறமைகள் இனிமே வெளியில வரும். உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி இதெல்லாம் அற்புதமா இனிமே செயல்பட போகுது. இனிமே உங்களது நோய் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை விட மனப்பிரச்சனை, குழப்பம் இதெல்லாம் தீர்ந்து ரொம்ப அமைதியா, காமனா இருந்து ஜெயிக்க போறீங்க. எல்லாத்துக்கும் முக்கியம், நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா? அல்லது ஆசைப்படுறீங்களா? ஜெயிக்கணுமா? இந்த ஒரு விஷயத்த மட்டும் செய்யுங்க. இந்த நிமிஷத்திலிருந்து இறைவனை நம்புங்க. ஆன்மீக சிந்தனைய வளர்த்துக்குங்க. வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். அது எல்லாரும் கடவுள கும்பிட்டா நேரா வந்து குடுத்துருவாரா அப்படின்னு நெனச்சுக்கிறோம். அது உண்மை கிடையாது. அப்படிலாம் வரமாட்டாரு. ஆனால் கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு பல அடுக்கு தேவைப்படுது. நீங்க முதல்ல நம்பணும். அந்த பிரபஞ்ச எனர்ஜி, கடவுளுடைய சக்திய நீங்க பெறணும். அந்த இடத்துக்கோ, அல்லது அந்த மந்திரத்தாலேயோ, வழிபாட்டாலேயோ, வீட்ல நீங்க வணங்குற தெய்வத்தாலேயோ, குலதெய்வத்தாலேயோ உங்களுக்கு அது கிடைக்கணும். அது கிடைக்கும்போது மனசு அமைதியா இருக்கும். தெளிவா சிந்திப்பீங்க. கடவுள் மனிதர்கள அனுப்புவாரு. கடவுள் நேரா வரமாட்டாரு. மனிதர்கள் வழியில உங்களுக்கு நன்மை செய்ற, நல்லது செய்ற, உங்கள் காயத்துக்கு மருந்து போடுற மனிதர்களை அனுப்புவாரு. அதனால பெரிய நன்மைகள் கொடுக்கக்கூடிய மனிதர்கள பார்க்க போறீங்க. உறவுகள பார்க்க போறீங்க. ஆனா அதே நேரத்துல நான் சொன்ன அத்தனை பிரச்சனையிலயும் தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. எப்படின்னா, "வச்சாம்பாரி ஆப்பு" அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு யாரு ஆப்பு வச்சாங்க அப்படின்னா, சனி பகவான் வச்சாரு. ஆனா அடிச்சாம்பாரு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் அப்படின்னு ஒரு டயலாக் இருக்குல்ல, அந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர உங்களுக்கு குடுக்கறது யாருன்னா, குரு பகவான். உச்சம் பெற்ற குரு பகவான் உங்கள தூக்கிவிட்டு, எப்படி? உங்களை தூக்கிவிட்டு, உங்களுக்கு தேவையான அத்தனை வாய்ப்புகளையும் கொடுத்து, வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறார். ஒரு நல்ல தொழில ஆரம்பிக்க போறீங்க. ஒரு நல்ல வேலையில சேரப் போறீங்க. உங்களது பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட போகுது. குடும்பம் ரொம்ப சந்தோஷப்பட போறாங்க. பெரிய அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது அப்படின்னா, உண்மையா நடக்கப் போகுது. அதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு மிகச் சிறப்பா இருக்கும். இந்த பொருளாதாரத்தெல்லாம்
ஒரு நல்ல லாபம், ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது. சரி, என்ன தொழில் செய்யலாம்? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 மாசத்துல என்ன தொழில் செய்யலாம்? எந்த வேலையில போய் சேரலாம்? அப்படின்னா அடுத்த வீடியோல தெளிவா சொல்லப் போறோம். கன்டினியூவா அடுத்த வீடியோவை பாருங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த 3 மாசம்ங்கிறது மிக முக்கியமான மாதம். அற்புதமான அமைப்புல குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல வந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். செம்ம அதிர்ஷ்டம். இப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை உங்க வாழ்க்கையில் நீங்க பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்றாங்கல்ல. உங்களுடைய மனம், புத்தி, செயல் இதெல்லாம் மாற்றம் வரப்போகுது. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக போறீங்க. பூனையா இருந்த நீங்க புலியா மாற போறீங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மாற்றம் உங்களுக்குள்ளார நடக்க போகுது. முதல்ல நடக்க போற மாற்றம் அதுதான். நீங்க மாற போறீங்க. டோட்டலாவே சேஞ்ச் ஆக போறீங்க. உங்களது மனம், குணம், செயல், வேகம், நிதானம் இது எல்லாமே சரியாக போகுது. உங்களுக்குள்ளார இருக்கிற இந்த மைனஸ், இந்த கோவப்படுறது, சந்தேகப்படுறது, அவசரப்படுறது இது எல்லாமே ஒரு மாற்றத்தை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார். ஒரு சிறந்த மனிதராக, ஒரு சிறந்த மனுஷியாக உங்களை மாற்றப் போகிறார். அதே போல நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அதை வெற்றி பெற செய்ய போகிறார். அவ்வளவுதான். உங்களது முயற்சிக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்க போகுது. உங்களது 3ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதனால தான் சொல்றோம். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுற ஆளு நம்ம கிடையாது. உங்களது முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். இதுவரைக்கும் முயற்சி எது பண்ணாலும் உங்களால ஜெயிக்க முடியாது. அது கிடைக்காது. செய்யற முயற்சிக்கு பலன் கிடைக்காது. ஆனால் இந்த முறை நீங்க செய்யற அத்தனை முயற்சிக்கும் அவ்வளவு பலன் கிடைக்க போகுது. அதனால முயற்சி பண்ணுங்க. 1% நீங்க முயற்சி பண்ணா போதும். 100% பலன் உங்களுக்கு கிடைக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. கோடி நன்மையை உங்களது முயற்சி கொடுக்க போகிறார். அதே போல இழந்த கௌரவத்தை, இழந்த பணத்தை, இழந்த செல்வத்தை, இழந்த புகழ, இழந்த குடும்பத்தை காப்பாற்ற போறீங்க. மீட்க போறீங்க. சொல்லி அடிக்க போறீங்க. சொல்லி அடிப்பேன் அடி, அடிச்சேன்னு நான் நெத்தி அடிதான் அடி. சொல்லி அடிக்க போறீங்க இந்த காலகட்டத்தில். அன்பு விருச்சிக ராசி நண்பர்கள், உங்கள் வாழ்க்கையில் இப்படியான ஒரு காலகட்டம், இப்படியான ஒரு அமைப்பு இதுக்கு மேலே வருமா வராதான்னு தெரியாது. ஜோதிடர்கள் மேலேயும் ஜோதிடத்தின் மேலேயும் இருக்கிற கோபத்தை விட்டுட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. எங்கே தப்பு பண்ணணும்னு பாருங்கள். எந்த இடத்துல நம்ம தப்பாக பயணம் செஞ்சோம், யாரை நம்பணும், எங்கே தவறு பண்ணோம், எங்கே தோல்விக்கு காரணமாக எது இருந்தது, நிறைய விஷயத்த கேதர் பண்ணுங்க. நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். அதாவது உங்களை திசை திருப்புறது உங்களுடைய வயசு. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடுத்த பாலினத்தவர்கள் மேலே ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். எந்த நேரமும் உங்களது வளர்ச்சிக்கு அது தடையாக இருக்கும். பெண்களாக இருந்தால் உங்களை தேடி வருவார்கள் அந்த எண்ணம் கொண்டவர்கள். ஆண்களாக இருந்தால் நீங்கள் தேடி போவீங்க. அப்போ அந்த தேடல்லையே பாதி காலம் முடிஞ்சிடும். பாதி முயற்சி வீணாயிடும். பாதி வயசு போயிடும். எப்பொழுதுமே இந்த தடை உங்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும். காலையில் ஏந்திரிச்சு இதை சாதிக்கணும்னு முடிவு பண்ணுவீங்க. நேரம் ஆக ஆக உங்கள் மனசு எங்கே போகும்? வேறு இடத்துக்கு போகும். அது எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல. 50 வயசு 60 வயசு இருக்கட்டும். வயசு ஒரு பிரச்சனை இல்லை. எதுக்கு? அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் நண்பு விருச்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும் எந்த நேரமாக இருந்தாலும், எந்த இடமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உடல் பசி எடுக்கும்போது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் நண்பு விருச்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும். ஆனால் அது உங்கள் மேலே குத்தம் இல்லை. இது எங்கள் தப்பா கிடையாது. விருச்சிக ராசியில் பிறக்க வச்சுட்டாரு. விருச்சிக ராசி அமைப்பே இதுதான். அதிகமாக அந்த உணர்வு கொண்டவர்கள், காம உணர்வு கொண்டவர்கள் விருச்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும். அது வயசை பொறுத்து மாறுபடலாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரகசிய துணை, ஏதாவது ஒரு ரகசிய வாழ்க்கை, ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இப்படி இருக்கும். ஆனால் அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களை சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய சாதனையை உங்களால் செய்ய முடியும். இந்த காலகட்டத்துக்கு இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை இந்த காலகட்டத்தில் உங்களால் அடைய முடியும். அதே போல் இந்த கடன் பிரச்சனைகள், நோய் பிரச்சனை, எதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். எதை வேணாலும் சமாளிச்சுக்கலாம். ஆனால் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக அதிகம். ஏன்னா உங்களது அதிபதி தான் அந்த வீட்டுக்கும் அதிபதி, கடன் நோய் எதிரிக்கும் அதிபதி. அதனால உங்களையும் அந்த கடனையும் பிரிக்கவே முடியாது. விருச்சிக ராசி அப்படின்னாலே கடன் இல்லாதவர்கள் இருக்க மாட்டாங்க, இருக்கிறது கஷ்டம். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்பவே சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டா. ஏன்னா எதை வேணாலும் சொல்லலாம். அந்த கலக்கத்துக்கு கடனை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நிறைய பேர் நாம் செய்கிற தவறுகள் அதை நீங்கள் செய்யாதீங்க. மனிதர்கள் செய்யக்கூடிய நிறைய தவறுகள். கடன் வாங்கிட்டா
நிறைய பிரச்சனை வந்திருக்கும். தொழிலில் நஷ்டமாயிருக்கும், குடும்பத்தில் யாருக்காவது நோய் வந்திருக்கும், ஏதாவது விபத்து நடந்திருக்கும், ஏதாவது தொழிலில் அதிக முதலீடு போட்டு அல்லது வேலையில் லஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு லஞ்சத்தை கொடுத்து வெளிநாட்டுக்கு பணத்தை கட்டி இப்படி பணத்தால் ஏமாந்துருப்பீங்க. அதை கடன் வாங்கி சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா கடன் வாங்கியே ஏமாந்துருப்பீங்க. இப்படி கடன் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வந்திருக்கும். ஏன்னா செவ்வாய் இருக்கிறதுனால தைரியமாக நீங்கள் எந்த செலவாக இருந்தாலும் செஞ்சுருப்பீங்க, தைரியமாக முதலீடு போட்டிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு அசட்டு தைரியம் உண்டு, பார்த்துக்கலாம் அவ்வளோதான். எவ்வளவு பெரிய பிரச்சனையாகவே இருந்தாலும் அசால்ட்டாக சொல்லுவீங்க பார்த்துக்கலான்னு. ஆனால் அந்த பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க. அவசரப்பட்டீங்கன்னா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எவ்வளவு காலங்கள் ஆனாலும் ஜெயிக்க முடியாது. அதனால் இந்த கடனை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தே ஆகணும். இங்கே நல்லா கவனமாக இதுக்கு மேலே இதை தான் நான் அந்த கடன் விஷயமாக பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கணும். என்னென்னா தேவையான கடன் வாங்குவேன், தேவையில்லாத கடன் இனிமேல் வாங்கவே மாட்டேன், முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காமல் கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியை செய்வேன், தேவையற்ற செலவுகளை குறைப்பேன் அப்படின்னு நீங்கள் இந்த கடன் விஷயத்தில் சிறந்த முடிவு எடுக்கணும். அதே போல் இந்த முடிவையும் எடுக்கணும். நீங்கள் ஒரு காகிதத்தில் எழுதுங்க. இது என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, காகிதம் பேனா எழுத்து அப்படின்னு சொல்கிறீங்களன்னா நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். எத்தனாயிரம் கோடியவோ இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி அதன்படி நடந்துக்கிட்டு பல பேர் கடனை அடைச்சி இன்றைக்கி கோடீஸ்வரராக மாறியிருக்காங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த எழுத்தும் பேப்பரும் மாற்றியிருக்கு. அதனால் ஒரு பேப்பரில் எழுதுங்க, யாரிடம் கடன் வாங்கினோம், எவ்வளவு தொகை வாங்கினோம், மாத வட்டி எவ்வளவு, முதல்ல எந்த கடனை அடைக்கணும், எந்த கடன் நமக்கு பெரிய டார்ச்சராக இருக்குது, இப்படி பட்டியல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும் கடனில். மிக முக்கியமாக அந்த தப்பு மட்டும் செய்யாதீங்க. கடன்காரங்கள்ட்ட கடன்காரங்களை நேராக பார்த்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பெரிய தப்பு பண்ணுறோம் இந்த கடன் விஷயத்தில். ஏன்னா நம்மளை நம்பி பணம் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் நம்மளை நம்பிட்டாங்க. அவங்க உழைச்ச பணமோ உழைக்காத பணமோ எப்படியோ அந்த பணத்தை நம்மள்கிட்ட கொடுத்து உதவி பண்ணுறதுக்காக கொடுத்தவங்க. அவங்க ஒரு ஃபோன் எடுத்தாங்கன்னா நம்ம ஃபோன் எடுக்கிறதில்ல, பொய் காரணம் சொல்கிறது, எங்கேயாவது ஓடி மறையிறது அல்லது ஊரை விட்டு ஓடுறது, பார்க்கும்போதெல்லாம் மறைஞ்சு ஒதுங்கிறது. நீங்கள் மறையிறதும் அவங்களுக்கு தெரியும், ஃபோனை ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதும் தெரியும், ஏதாவது காரணம் சொன்னால் பொய் காரணம் சொல்கிறீங்க அப்படின்னு தெரியும். ஆனால் அதையும் மீறி பொறுமையாக இருப்பாங்க. ஏன்னா எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேசிடக்கூடாது அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் நிறைய கடன்காரங்களை பார்த்துருக்கோம், பொறுமையாக இருந்திருக்காங்க. இப்படிலாம் பண்ணிங்கன்னா இன்னும் உங்கள் நிலைமை மோசமாக தான் மாறும். அதுக்கு பதிலாக நேராக பேசலாம் அவங்கள்ட்ட. இப்போ என்னால் முழு தொகையும் கொடுக்க முடியல, ஆனால் மாதம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன், கொஞ்சம் வாங்கிக்கிங்க. இல்லை 3 மாதத்துக்கு ஒரு டைம், இல்லைனா 6 மாதத்துக்கு ஒரு டைம் கொடுக்குறேன், இப்போ கொஞ்சம் விட்டு பிடிங்க. இது வரைக்கும் அலட்சியமாக இருந்துட்டேன், இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எப்படி இது நம்பிக்கை கொடுக்கும். இந்த வார்த்தை யார்கிட்டயாவது சொல்லி பாருங்கள், இது நம்பிக்கை கொடுக்கும். ஏன்னா இது வரைக்கும் கடன் வரலையே அப்படின்னு அவங்க தப்பாக நினச்சிருந்தாலும் இந்த வார்த்தை அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நான் அலட்சியமாக இருந்துட்டேன், வேலை செட் ஆகலை, தொழில் நஷ்டமாயிடுச்சு, ஆனால் இப்போ ஒரு சரியான முடிவு எடுத்திருக்கேன், ஒரு சரியான எனக்கு பொருத்தமான வேலைக்கு போக போகிறேன், துறையை தேர்ந்தெடுத்திருக்கேன், இன்னும் 3 மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ சரியாயிடும், கண்டிப்பாக உங்கள் பணத்தை நான் ஏமாற்ற மாட்டேன், கொடுத்துருவேன், இது வரைக்கும் பொறுத்தது மாதிரி கொஞ்சம் பொறுத்துக்குங்க, கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படி மட்டும் கேட்டு பாருங்களேன். உங்களை உண்மையாக நம்புவாங்க. நீங்கள் நேர்மையாக சொல்கிற பதிலை உண்மையாக நம்புவாங்க. அப்படியே உங்களுக்கு உங்கள் அதிர்ஷ்டத்தில் அந்த வாய்ப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த விஷயத்தை நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும், முதல்ல சின்ன தொகையை சின்ன கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உதாரணத்துக்கு 10,000 இல்லைனா 25,000 இல்லைனா 50,000 இல்லைனா 2 லட்சம் இந்த வரிசையில் உங்களுக்கு கடன் இருக்குன்னு வச்சுங்களேன். முதல்ல 10,000 கடனை அடைங்க, அடுத்தது 25,000 கடனை அடைங்க. இப்படி ஒரு கடனை அடைச்சிட்டு இன்னொரு கடனுக்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மன அழுத்தம் குறையும். இந்த 2 லட்சத்தில் நீங்கள் கடனை கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த 4 கடனுடைய மன அழுத்தமும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். 4 பேரும் உங்களை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சின்ன கடன் அடைக்கிறீங்கன்னா ஒருத்தர் அவரை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, அவர் மைனஸ் ஆகிடுவார், அவருடைய எண்ணம் நம்மளை தப்பாக நினைக்காது. இரண்டாவது கம்மியான அமௌண்ட் இருக்கா, அதை முடியுங்க. இப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருத்தவங்களா சின்ன அமௌண்ட்டாக முடிச்சுட்டு வரும்போது பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் கூட சரி இதையும் முடிக்கலாங்கிற நம்பிக்கை வந்துடும் உங்களுக்கு. அந்த நம்பிக்கையை உங்களை ஈஸியாக வழி நடத்தும், ஈஸியாக கடனை அடைச்சிருவீங்க, மன அழுத்தம் குறையும். அடுத்தது இன்னொரு தப்பை எல்லாரும் பண்ணுறோம், பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதிய கடனை நம்ம வாங்குகிறோம். இதை நம்ம பல பேர் செய்கிறோம், இதைத்தான் நம்ம செய்யவே கூடாது. இங்கே தான் நம்ம தடுமாறிடுறோம். ஏன்னா ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கும்போது நமக்கு தைரியம் அதிகமாகிடும், அலட்சியம் அதிகமாகிடும். சரி அடைச்சிக்கலாம், அதான் இந்த பிரச்சனை இப்போ முடிஞ்சிச்சே அப்படின்னு.
ஆனால் அது அங்கே பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும். வட்டியோட தான் கடன் வாங்கியிருப்பீங்க. 1,00,000 1,50,000 கடன் வாங்கியிருப்பீங்க. 1,50,000 கடனுக்கு கொடுத்துட்டு மீதி 25,000 நீங்கள் வேறு செலவில் போட்டிருப்பீங்க. ₹1 1.5 கடன் ஆகியிருக்கும். அதனால் என்ன நடக்கும்? அங்கே இன்னும் நமக்கு பிரச்சனை அதிகரிக்கும். இந்த விஷயத்த கடனை பொறுத்த வரைக்கும் செய்யாதீங்க. கூடுதல் வருமானம் ஒரு வேலையில் ஒரு தொழிலில் செய்கிறீங்கன்னா அதில் எப்படி இன்னும் கொஞ்சம் வருமானத்தை கூட்ட முடியும், அதுக்கு எந்தெந்த வகையெல்லாம் வழி இருக்குது, இன்னும் யாரை பார்க்கலாம், கடன் வாங்காமல் ஒரு சர்வீஸ்லேயோ அல்லது புதிய ப்ராடக்ட் சேர்த்தோ அல்லது பதவி உயர்வுக்காக கஷ்டப்படுறது. ஒரு வேலைக்கு இப்போ காலையிலேருந்து 6 மணி டு 1 மணி 2 மணி வேலைன்னா அதுக்கு மேலே ஏதாவது வேலை செய்யலாமா அப்படின்னு யோசிக்கலாம். 9 to 6னா நைட்டில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை செய்யலாமா, அதுக்கு மேலே அந்த கடனை அடைக்கிறதுக்கு உழைக்கலாம். ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் சர்வீஸ் மூலயமா முதலீடு போடாமல் ஏதாவது தொழில் செய்யலாமா அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரீலான்ஸ் வேலை, பார்ட் டைம் வேலை, ஆன்லைன் சேவை, இப்படி உங்களுக்கு அந்த பணத்தை கொண்டு வர்றதுக்கு சில அடிஷ்னல் வேலையை பார்க்கலாம். மன அழுத்தத்தை முதல்ல கட்டுப்படுத்துங்க. கடன் பிரச்சனை இருந்தால் நமக்கு பெரிய அவமானம்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தான் அப்படிங்கிற பழமொழியே இருக்குது. இங்கே யாரு கடன் படலை, நம்மளை வழி நடத்துகிற அரசாங்கமே கடன் பட்டிருக்கு. ஊரில் 199 பேர் கடனாளியாக தான் இருப்பாங்க. கோடீஸ்வரன்லாம் கடனில் தான் இன்னைக்கு தொழிலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் கடன் வாங்கிறது பெரிய பிரச்சனையே கிடையாது. உங்கள் மதிப்பையும் கௌரவத்தையும் எந்த விதத்துலையும் அது குறைக்காது. பல வெற்றியாளர்கள் பெரிய கடனை அடைச்சிட்டு இன்னைக்கு ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கடனாளியாக இருக்காங்க அவங்க லெவலுக்கு. அதுதான் அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். அடைக்கிற அளவுக்கு கடன் வாங்கிப்பாங்க, அதை சரியாக அடைச்சிட்டு வருவாங்க. அதனால் ரொம்ப இந்த கடனில் அதிக நேரம் பேசிட்டோம். இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு கடன் பிரச்சனைங்கிறது பெருசு. அதனால் கொஞ்சம் அதிகமாக இந்த வீடியோவில் பேசியிருக்கோம் கடனை பற்றி. நீங்கள் மொத்தம் கடன் எவ்வளவு, எத்தனை பேர்கிட்ட கொடுக்கணும், மாத வருமானம் எவ்வளவு, மாத செலவு எவ்வளவு, இதெல்லாம் கணக்கு பண்ணி இந்த கடனை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக கடனை அடைச்சிடலாம். சரி, கடைசியாக நம்ம பார்க்குறது என்னென்னா, மிகப்பெரிய பலவீனம் அப்படின்னு பார்த்தோம்னா கோபம், சந்தேகம், பழி வாங்குகிற குணம், ரகசியம், இந்த காம உணர்வு. அப்போ பார்த்துங்க, இங்கேயும் அந்த காம உணர்வு வருது பாருங்க. மிகப்பெரிய பலவீனம் விருச்சிக ராசிக்கு. இதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க, தீவிர முயற்சி எடுத்து மன வலிமையோடு செயல்பட்டு சரியான திசையில் பயணம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? தைரியம், மன வலிமை, ஆழமான சிந்தனை, ரகசியமாக திட்டமிடுறது. நீங்கள் ரகசியமாக எந்த அளவுக்கு சில விஷயங்களை வச்சுக்கிறீங்களோ அது பலமாக இருக்கும். ஆனால் ரகசியமாகவே புதைந்து விடாமல் அதை சரியான நேரத்தில் வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பலம். அதே போல் கோபத்தை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் பாதி ஜெயிச்சிருவீங்க. இந்த கோபம் அதிகமாக வருதா? கோபம் அதிகமாக வந்ததுன்னா எதையாவது செஞ்சிருவீங்க அவசரத்தில், குழப்பம் அதிகரிக்கும், சிக்கலில் மாட்டிப்பீங்க, வம்பு வழக்குன்னு. அப்போ கோபம் அதிகமாக வந்ததுன்னா உங்களை நீங்களே சரி பண்ணிக்கணும். ஆன்மீக சிந்தனை, கோவில் குளத்துக்கு போகிறது, ஆன்மீக பயணம் செய்கிறது, வீட்டிலேயே தெய்வங்களை வணங்குறது, இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கோபம்லாம் குறையும், குழப்பங்கள் குறையும். இத்தனை தோல்விக்கு அப்புறம், இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் நான்லாம் ஜெயிப்பேனா அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட உங்களுக்கு வர வேண்டாம். ஒரு சிறந்த உதாரணம் ஒன்று இருக்குது. ஒரு இளைஞன், அவனுக்கு பெரிய கனவு இருந்தது, தொழிலதிபராக வரணும், பெரிய பிஸ்னஸ்மேனாக வரணும் அப்படிங்கிற ஆசை. ஆனால் அவன் குடும்பத்தில் ரொம்ப ஏழ்மை. ஒரு நாள் தன்னுடைய சேர்த்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்து போட்டு அங்கே இருக்கிற நிலத்தை கொஞ்சம் விற்றுட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா தான் போச்சு. ஆனால் சில மாதங்கள் போக போக பெரிய நஷ்டம் வந்துருச்சு. கிராம மக்கள்லாம் சொல்கிறாங்க, உன்னால் இது முடியுமா, இது உனக்கு தேவையா, வேலைக்கு போய் வாழ்க்கையை ஓட்டு, எதுக்கு அடுத்தவங்கள பார்த்து பணக்காரராக ஆகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு ஏகப்பட்ட கேலி கிண்டல்கள். ரொம்ப மனசு வருத்தப்படுறான். நம்ம ஜெயிக்கணும்னு தானே ஆசைப்பட்டோம், நம்ம பணத்தை போட்டு தானே தொழில் ஆரம்பித்தோம் அப்படின்னு. ஆனால் அவருடைய தந்தை ஒரு வார்த்தை சொல்கிறார், தோல்வி உன்னை தண்டிக்க வரல, உன்னை முடக்க வரல, உனக்கு கற்றுக் கொடுக்குற ஆசானா வந்திருக்கு, என்ன கற்றுக் கொடுத்ததுன்னு நீ பாரு அப்படிங்கிறார். அந்த வார்த்தை அந்த இளைஞனுடைய வாழ்க்கையை மாற்றுச்சு. மீண்டும் எழுதுறான், தவறுகளை எழுதுறான், ஒவ்வொன்றா சரி செய்ய ஆரம்பிக்கிறான், புதிய திறமைகளை வளர்த்துக்கிறான், நிறைய புத்தகங்கள் படிக்கிறான், நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையை படிக்கிறான், வெற்றி பெற்றவங்களுடைய கதையை கேட்குறான், மீண்டும் அந்த தொழில் ஆரம்பிக்கிறான். முதல் ஆண்டு கொஞ்சம் லாபம், 2ஆம் ஆண்டு நல்ல வளர்ச்சி, 3ஆம் ஆண்டு அவன் நிறுவனத்தில் நிறைய பேரை வேலை செய்கிறாங்க. ஒரு நாள் அவனை கேலி செஞ்ச மக்களே, அருண் எப்படியாவது வருவான்னு எனக்கு தெரியும், அருண் எப்படி இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சான் அப்படின்னு புறாமப்படுறாங்க, வியப்பாகிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, அதிர்ச்சி அடைகிறாங்க. அதனால் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது முதல்ல தோல்வி தான் வரும். அந்த தோல்வியை பார்த்தே நிறைய பேர் நம்ம அதுக்கப்புறம் முயற்சியை பண்ண மாட்டேங்கிறோம். அவன் சொன்னான், நான் ஊர் மக்களுக்கு, நான் வெற்றி பெற்றதுக்கு காரணம் என்னுடைய முயற்சி மட்டும் இல்லை, நான் சந்தித்த தோல்வி தான். அந்த தோல்வி கற்றுக் கொடுத்த பாடம் தான் இந்த
வெற்றி அப்படின்னு சொன்னானாம். அதனால் மனுஷனுக்கு வெற்றி பெற்றால் மட்டும் உற்சாகம் வர்றதில்ல, தோல்வி அடைஞ்சாலும் உற்சாகம் வரணும். அப்போ தான் மனுஷன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். கடைசியாக ஒரு பரிகாரம், இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான பரிகாரம். பஞ்சகவ்ய விளக்கு பரிகாரம். இது மிகப்பெரிய அற்புதமான ஒரு பரிகாரங்க. வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகளை குறைக்கும், கடன் தொல்லை குறையும், தொழில் பணவரவு அதில் இருக்கிற தடை நீங்கும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், மன அமைதி, தெய்வ அருள் கிடைக்கும், குலதெய்வத்தின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும், செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா நீங்கும், தைரியம் அதிகரிக்கும், மகாலட்சுமி அருள் கிடைக்கும், பணவரவு, அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு பித்ரு தோஷம் நீங்கும், குடும்பத்தில் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். இந்த பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றுனீங்க அப்படின்னா பால், தயிர், நெய், கோமியம், சாணம் இதெல்லாம் சேர்த்து செஞ்ச அந்த விளக்கு இருக்குல்ல, பஞ்சகவ்ய விளக்கு எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் மாலையில், வெள்ளிக்கிழமை காலையில் மாலையில். எப்படி ஏற்றணும்? வீட்டை சுத்தப்படுத்திங்க, காலையில் குளிச்சுக்குங்க, பச்சரிசி கோலமாவால் கோலம் போட்டுங்க வாசலில். எப்பொழுதுமே பூஜை செய்யும்போது கொஞ்சம் கோலம் போட்டுக்கிறது நல்லது. பச்சரிசி மாவால் கோலம் போடுறது, மண்ணால் கோலம் போடாதீங்க. அப்படி உங்களுக்கு பச்சரிசி மாவு உங்களால் தினமும் அரைச்சி போட முடியல அப்படின்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். ஜெய்சாம் இவங்க பச்சரிசி மாவால் கோலை கட்டி தயாரிக்கிறாங்க. பஞ்சகவ்ய விளக்கு இருக்குது, பஞ்சதெய்வ எண்ணெய் கிடைக்குது, நெய் கிடைக்குது. இப்படி குடும்பத்துக்கு தேவையான ஊறுகாய், மசாலா, ஹெல்த்து ப்ராடக்ட், இப்படி நிறைய விஷயங்கள் இயற்கையான தானியங்களை வச்சு, மில்லட்ஸை வச்சு, ஹெர்பலை வச்சு தயாரிக்கிறாங்க. இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க. சரி, பூஜை அறையை சுத்தம் பண்ணிக்கங்க, வாசலில் விளக்கு வச்சுக்கிங்க, நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றிங்க, சுத்தமான நெய்யாக இருக்கட்டும். பருத்தி திரி பயன்படுத்துங்க. கிழக்கு இல்லைன்னா வடக்கு நோக்கி இந்த பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றுங்க. எத்தனை விளக்கு ஏற்றணும்னா 3 விளக்கு. இந்த விளக்கை ஏற்றிக்கிட்டு குலதெய்வத்தை வணங்கிங்க, அடுத்தது சிவபெருமானை வணங்கிங்க, இஷ்ட தெய்வங்களை வணங்கிங்க. அதுக்கப்புறம் 21 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த பரிகாரம் மன நம்பிக்கை, முதல்ல நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். மன நம்பிக்கை வச்சாதான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பலமாக நடக்கும். எண்ணங்கள் தான் முதல் வெற்றி, அடுத்தது தான் எல்லாமே. இதனால் பெரிய பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் உண்டு. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, பரிகாரங்கிறது நாம் நினைக்கிறது மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியை நமக்கு பக்கபலமாக துணையாக அழைக்கிறது தான். நம்பிக்கை இருந்தால் அது கூட வரும், நம்பிக்கை இல்லைன்னா அந்த நம்பிக்கை வர வரைக்கும் அது காத்திருக்கும். ஏன்னா அழையா விருந்தாளியாக வரக்கூடாதுல்ல. அந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்போ வரும்? கஷ்டம், துன்பம், துயரம், ஐயோ போச்சே அப்படின்னு அந்த மாதிரியான கஷ்டங்கள் வரும்போது இறைவனை தேடுவீங்க. அந்த அளவுக்குலாம் போக வேண்டாம். ஒரு குறைஞ்ச கஷ்டத்துலேயே இந்த மாதிரியான காலகட்டத்திலே முயற்சி பண்ணுங்கள். விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது, இந்த ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது மனசுக்கு ஒளி கொடுக்கக்கூடியது, வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்கக்கூடியது. கோடீஸ்வரர்கள்லாம் பெரிய தைரியசாலி, அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மை அது இல்லை. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை, பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணமில்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. விருச்சிக ராசி நண்பர்களே, உங்கள் கோபத்தை சக்தியாக மாற்றுங்கள், உங்கள் ரகசியத்தை வெற்றியாக மாற்றுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.